வெல்கம் டு கேடிகே மேத்தமேட்டிக்ஸ். டிஎன்பிசி 2011 2020 வரை கேட்கப்பட்ட வினாத்தாளில் இடம்பெற்றுள்ள பால்டி வினாக்கள் பார்ட் 28. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தால் பரிந்துரை செய்யப்பட்ட அமைப்புகளான லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவின் மக்கள் வீரர் மற்றும் மக்கள் விழிப்பாளர் முக்கிய பண்புகள் கீழ்கண்டவற்றுள் எது என கூறவும். ஆன்சர்: தன்னிச்சையாகவும் பாரபட்சமின்ற முறையிலும் செயல்படுதல், நாட்டின் உச்ச நீதிமன்றத்தின் செயல்பாடுகளுடன் ஒப்பிடுதல், அவர்களது நியமனம் அரசியல் சாராதவாறு இருக்க வேண்டும். இது மூன்று தான் அதோட முக்கிய பண்புகள். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், சரியான காலவரிசையை தேர்ந்தெடுக்க. ஒழுங்குமுறை சட்டம், பிட்டிந்திய சட்டம், மிண்டோ மார்லி சட்டம், மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டம். இதுதான் ஆர்டர். தேர்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் 25வது விதி உத்தரவாதம் அளிப்பது. ஆன்சர்: ஏ, சமய உரிமை. ஃபோர்த் கொஸ்டின், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பின் வருவனவற்றுள் முறை சார்ந்த கருவியாக இல்லாத நிலையாக இருப்பது எது? ஆன்சர்: பூஜ்ய நேரம். ஃபிஃப்த் கொஸ்டின், அரசியலமைப்பு செயல்படும் விதத்தை ஆராய தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2002. சிக்ஸ்த் கொஸ்டின், 4வது அட்டவணை மாநிலங்களவை ஒதுக்கீடு செய்யப்படும் இடங்கள். 7வது அட்டவணை அதிகார பகிர்வு. 11வது அட்டவணை 73வது சட்ட திருத்தம். 8வது அட்டவணை மொழிகள். 7th கொஸ்டின், பின்வரும் அரசியலமைப்பு திருத்தங்களில் எந்த ஒன்று அரசியலமைப்பின் முகப்புரை, 53 அரசியலமைப்பு விதிகள் மற்றும் 7வது அட்டவணை ஆகியவற்றில் திருத்தங்களை செய்ததன் மூலம் அரசியலமைப்பின் மறுபதிப்பு என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர்: 42வது அரசியலமைப்பு திருத்தம். கொஸ்டின் நம்பர் 8. 1935ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம் தொடர்பான கீழ்கண்ட எந்த கூறு அல்லது கூறுகள் தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்: வங்காளத்தை கர்சன் பிரபு பிரித்தார் அப்படிங்கிறது தவறு. நைன்த் கொஸ்டின், நிர்வாக சீர்திருத்த குழு அரசியல் மற்றும் நிரந்தர செயற்குழுவின் இடையே உள்ள உறவை மேம்படுத்த கீழ்கண்ட எந்த பரிந்துரை செய்துள்ளது? ஃபர்ஸ்ட் ஒன், அமைச்சர்கள் மூத்த அதிகாரிகளிடையே பயமற்ற மற்றும் நேர்மையான நல்ல உறவு வளர்வதற்கான சூழ்நிலை ஏற்பட முயற்சிக்க வேண்டும். நிர்வாக சீர்கேடு என்பது சமயங்களில் அமைச்சர்கள் தலையிடலாமே தவிர அன்றாட நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது. ஃபோர்த் ஒன், அமைச்சர்களுக்கிடையேயான சுமூகமற்ற உறவினை தடுத்து அவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். அனைத்து முக்கிய முடிவுகளை சுருக்கமாக எழுதப்பட வேண்டும். இது எல்லாம் பரிந்துரைகள். நெக்ஸ்ட், தீர்ப்பாயங்கள் தொடர்பாக சரியானவை எது? தீர்ப்பாயங்கள் தொடர்பாக சரியானது விதி 323 அ நிர்வாக தீர்ப்பாயங்களை விளக்குகிறது மற்றும் விதி 323 ஆ மற்ற தீர்ப்பாயங்களை குறிப்பிடுகிறது. கொஸ்டின் நம்பர் 11. அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்கண்ட எந்த ஒன்றில் திருத்தம் மேற்கொள்ள அவையில் 2 1/2 உறுப்பினர்களில் ஆதரவு உறுதி செய்து கொள்ள வேண்டும்? ஆன்சர்: குடியரசுத் தலைவர். பாராளுமன்றத்தில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் 7வது அட்டவணையில் உள்ள ஏதாவது ஒரு பட்டியல். கொஸ்டின் நம்பர் 12. இந்திய யூனியனில் இருந்து எந்த மாநிலமும் பிரியாதபடி பாதுகாக்கும் அரசியல் சாசன சட்ட திருத்தம். 16வது சட்ட திருத்தம். கொஸ்டின் நம்பர் 13. இந்தியாவின் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரிகள் கீழ்கண்ட கணக்குகளை தணிக்கை செய்யும் பொறுப்பில் உள்ளவர்கள். எதோட கணக்குகள்லாம்? மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் மற்றும் யூனியன் பிரதேச அரசாங்கங்களோட கணக்குகள். கொஸ்டின் நம்பர் 14. இந்திய கூட்டாட்சியின் வினோதத்தன்மை என்ன? ஆன்சர்: வலுவான மையம். எந்த வழக்கில் கடவுச்சீட்டு பெறுவது தனி மனித சுதந்திர உரிமையுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது?
ஆன்சர் மேனகா காந்தி 1978. கொஸ்டின் நம்பர் 16. பின்வரும் அட்டவணைகளில் மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையே அதிகாரங்களை பிரித்து தரும் அட்டவணை எது? 7வது அட்டவணை. கொஸ்டின் நம்பர் 17. முதல் பாரத ரத்னா விருதினை பெற்றவர் யார்? ஆன்சர் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார். 18th கொஸ்டின். பின் வருவனவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்க. ஜனநாயக அரசாங்கம் சுதந்திரமானது. சுதந்திர அரசாங்கம் ஜனநாயக முறை உரிமை கொண்டது. சுதந்திர ஜனநாயகம் பொதுநல சார்புடையது. 1, 2, 4 இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். பின்வரும் விதிகளில் எந்த ஒன்று பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றப்பட இயலும்? ஆன்சர் மாநிலத்தின் சட்ட மேலவை மன்றம் தொடர்பான விதிமுறைகள். கொஸ்டின் நம்பர் 20. லோக்பால் மசோதா முதலில் லோக்சபாவில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1968. கொஸ்டின் நம்பர் 21. அடிப்படை கடமைகள் மீதான வர்மா கமிட்டி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1999. கொஸ்டின் நம்பர் 22. பின் வருவனவற்றுள் எந்த அரசியலமைப்பு விதி துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார் என்று கூறுகிறது? விதி 89. கொஸ்டின் நம்பர் 23. நில சீர்திருத்தம் கீழ் காண்பவைகளில் எவற்றை முக்கியமாக அளித்தது? நிலங்களை உழும் உழவர்களுக்கு ஊக்கத்தொகையும் ஊக்கமும் அளிப்பது. கொஸ்டின் நம்பர் 24. இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் திரு தாதா சாஹிப் பால்கே. கொஸ்டின் நம்பர் 25. இந்திய அரசியலமைப்பு விதி 360 எதை பற்றி கூறுகிறது? ஆன்சர் நிதி நெருக்கடி. கொஸ்டின் நம்பர் 26. இந்திய பாராளுமன்றத்தின் 74வது சட்ட திருத்தத்திற்கு காரணகர்த்தாவாக அமைந்த சர்ச்சைக்குரிய வழக்கு எது? ஆன்சர் கோலக்நாத் வழக்கு. கொஸ்டின் நம்பர் 27. அலகாபாத் 1862. அலகாபாத் 1896. டெல்லி 1966. கர்நாடகா 1884. மெட்ராஸ் 1862. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28. பின்வரும் பணிகளில் எந்த ஒன்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் பணிகளில் ஒன்று அல்ல? தலைமை தேர்தல் ஆணையர் பணி கிடையாதுன்னு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மாநில ஆளுநர் அலுவலகத்திற்கான தேர்தல் நடத்துதல் இதுதான் கிடையாது, அவங்களோட பணி கிடையாது. அதுக்கான என்னென்ன பணிகள் இருக்குன்னு பார்த்துடலாமா? குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் அலுவலகங்களுக்கான தேர்தலை நடத்துதல், பாராளுமன்றத்திற்கான தேர்தலை நடத்துதல், மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தலை நடத்துதல், இதெல்லாம் தலைமை தேர்தல் ஆணையத்தின் பணி. கொஸ்டின் நம்பர் 29. ஆங்கில பாராளுமன்றத்தின் முதல் இந்திய அங்கத்தினர் யார்? ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி. கொஸ்டின் நம்பர் 30. எங்கு முதல் முனிசிபல் கார்ப்பரேஷன் ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் சென்னை. கொஸ்டின் நம்பர் 31. மாநிலங்கள் உருவாவதன் அடிப்படையில் கீழ்கண்டவற்றை சரியாக பொருத்துக. கேரளா 1956, சிக்கிம் 1975, ஹரியானா 1966, மிசோரம் 1986. கொஸ்டின் நம்பர் 32. சரியாக பொருத்தப்பட்டது எது? விதி 153 மாநில நிர்வாகம் அதெல்லாம் இல்ல. சரியாக உள்ளது எதுனா லாஸ்ட் ஒன் தான். விதி 167 ஆளுநருக்கு தகவல் அளிப்பது தொடர்பானவற்றில் முதலமைச்சருக்குள்ள கடமைகள். கொஸ்டின் நம்பர் 33. ராஜ்யசபா பற்றி பின்வரும் கூறுகளில் தவறானது எது? அதாவது 1/3 உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வு பெறுவார்கள் அப்படிங்கிறது தவறு. கொஸ்டின் நம்பர் 34. எந்த கூறு தவறுன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன், அரசு வழிகாட்டும் நெறிமுறை அரசியலமைப்பு பகுதி 4 குறிப்பிடப்பட்டுள்ளது சரி. அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பு பகுதி 3 குறிப்பிடப்பட்டுள்ளது சரி. இங்க தவறு கேட்டிருக்காங்க. மதச்சார்பின்மை என்ற சொற்பதம் 44வது சட்ட திருத்தத்தில் 1976 சேர்க்கப்பட்டது. இது 42 நினைக்கிறேன். ஓகே, இதான் தவறு. சமதர்மம் என்ற சொல் 1976ஆம் ஆண்டு 42வது திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. இது சரி. அப்ப
மதச்சார்பின்மை அப்படின்ற சொல் வந்து 44வது அரசியலமைப்பு சட்டத்துக்கு 1976 சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது தான் தவறு. கொஸ்டின் 35 பின்வருவனவற்றில் சுதந்திர கட்சியை பற்றி தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து ஆன்சர் வந்து 2, 4 எது தவறுன்னு பார்த்துருவோமா? அக்கட்சி பொருளாதார வளர்ச்சியில் அரசின் முனைப்பான ஈடுபாட்டை ஆதரித்தது. அக்கட்சி தனியார் துறையை தேசிய மயமாக்குவதை ஆதரித்தது. இது ரெண்டும் தான் தவறு. முப்பத்தி 1968ஆம் ஆண்டு மக்களவையால் நிறைவேற்றப்பட்ட லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா மசோதா காலாவதியானது ஏனெனில் 4வது மக்களவை முன்கூட்டியே கலைக்கப்பட்டது. 37 இந்திய பாராளுமன்றத்தின் எந்த அவை புதிய அகில இந்திய பணியை உருவாக்கலாம்? ஆன்சர் ராஜ்யசபா. கொஸ்டின் நம்பர் 38 பின் வருவனவற்றில் பஞ்சாயத்து ராஜ்யம் தொடர்புள்ளது. ஃபர்ஸ்ட் மாநில அரசு, பல்வந்தாய் மேத்தா, 73ஆம் திருத்தம், கிராம முன்னேற்றம் அனைத்துமே. கொஸ்டின் நம்பர் 39 ரகசிய பணி செலவுகளை தணிக்கை செய்ய தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரிக்கு கட்டுப்பட்டு உள்ளது. காரணம் நிர்வாகியால் தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரி கட்டுப்படுத்தப்பட்டுள்ளார். ஆன்சர் ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. கொஸ்டின் நம்பர் 40 அடிப்படை உரிமைகள் 12:35 அது மட்டும்தான் சரி, மற்றதெல்லாம் தவறாக இருக்கு. கொஸ்டின் நம்பர் 41 மத்திய அரசாங்கத்தின் முதன்மை சட்ட அதிகாரி தலைமை சட்ட அதிகாரி. கொஸ்டின் நம்பர் 42 மாகாண நகரங்களான சென்னை, பம்பாய், கல்கத்தா மற்றும் தில்லியில் அமைந்துள்ள சிறு வழக்கு நீதிமன்றங்களில் வழக்கின் மதிப்பு தொகையை அவ்வப்போது நிர்ணயிப்பது மாநில அரசாங்கம். கொஸ்டின் நம்பர் 43 இந்திய உச்சநீதிமன்றம் அமெரிக்க உச்சநீதிமன்றத்தை விட அதிக அதிகாரம் பெற்று திகழ்வதாக கருதப்படுகிறது. ஏன்? அதுக்கு ரீசன் வந்து மேற்க சொன்ன அனைத்து காரணங்களும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். இந்திய உச்சநீதிமன்றம் கூட்டாட்சி நீதிமன்றமாக திகழ்வதோடு மட்டுமின்றி அரசியலமைப்பு காவலனாக உச்ச மேல்முறையீட்டு மன்றமாகவும் திகழ்கிறது. அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பாயங்களின் மேல்முறையீட்டை விசாரிக்க இயலாது. இந்திய உச்சநீதிமன்றம் ஆலோசனை கூறும் அதிகாரம் பெற்றுள்ளது. ஆனால் அமெரிக்க உச்சநீதிமன்றம் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை. இதுதான் அதோட காரணங்கள். ஓகே. கொஸ்டின் நம்பர் 44 திருமண விருப்ப மசோதா பியரம்ஜி மலாபரியின் முக்கியமான சாதனையாகும். இந்த மசோதா சமுதாய சீர்திருத்தத்திற்கும் தேசிய இயக்கத்திற்கும் பிரிக்க முடியாத இணைப்பை உருவாக்கியுள்ளது. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனா ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். கொஸ்டின் நம்பர் 45 அரசாங்கத்தின் செலவுகளை தணிக்கை செய்யும் அதிகாரம் பெற்றவர் தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரி. கொஸ்டின் நம்பர் 46 நன்னெறி சார்ந்த குழு லோக்சபாவில் நிறுவப்பட்ட ஆண்டு 2000. கொஸ்டின் நம்பர் 47 தேசிய மேம்பாட்டு குழுவை பற்றி கீழ்கண்ட கூறுகளில் தவறானது எது? ஆன்சர் அனைத்து அமைச்சகங்களின் முதன்மை செயலர்களை பெற்றுள்ளது. கொஸ்டின் நம்பர் 48 கீழ்கண்டவற்றுள் எது சரி? இந்திய ஜனாதிபதி மாநிலங்களவைக்கு 12 நியமன உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். அமெரிக்காவில் இதுபோன்ற நியமன உறுப்பினர்கள் செனட்டில் நியமிக்கப்படுவதில்லை. ரெண்டுமே சரிதான். கொஸ்டின் நம்பர் 49 கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. நெருக்கடி நிலையின் போது மைய நிர்வாகமும் சட்டமன்றமும் தனி சிறப்பு அதிகாரங்களை கொண்டிருக்கும். விதி 257 படி மைய நிர்வாகம் ஒரு மாநிலத்திற்கான கட்டளைகளை பிறப்பிக்க முடியும். ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. கொஸ்டின் நம்பர் 50 அடிப்படை உரிமைகள் பற்றிய கூறுகளில் சரியானது எது? லாஸ்ட் ஒன் மட்டும் தான் சரி. அடிப்படை உரிமைகள் குடிமக்களுக்கு அரசியல் சுதந்திரத்தை வழங்குவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது. தேங்க்யூ. ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்ட் 29ல பார்க்கலாம். தேங்க்யூ.